சிவா திருச்சிற்றம்பலம். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய பற்றி என்ன பார்க்க போகிறோம்? வாரியார் சுவாமிகளும் எம்ஆர் ராதாவும் எப்போ முருகப்பெருமானை பற்றி என்ன பேசிக்கிட்டாங்க, வாங்க பதிக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா வாரியார் சுவாமிகளும் எம்ஆர் ராதாவும் ஒரு திருமணத்துக்கு போயிருக்காங்க. திருமணத்தில் போயிட்டு இருவரும் பார்த்திங்கன்னா இருக்கையில் அமர்ந்திருக்காங்க. அமர்ந்திருக்கும்போது பார்த்திங்கனாக்கா எம்ஆர் ராதாவுக்கு கொஞ்சம் கிண்டலாக பேசுவார் இல்லைங்களா. அவர் வந்து பார்த்திங்கன்னா நாத்திகவாதி, அவர் வந்து கடவுள் பக்தி கிடையாது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, வாரியார் சுவாமிகள்கிட்ட கலாய்க்கிற மாதிரி, கிண்டல் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுறாரு, உன் அப்பா முருகப்பெருமானுக்கு 6 தலைன்னு சொல்கிறீங்களே, அந்த முருகப்பெருமான் எப்படி 6 தலையை வச்சு எப்படி தூங்குவாருன்னு சொல்லிட்டு எம்ஆர் ராதா வந்து வாரியார் சுவாமிகள்கிட்ட கேட்குறாரு. உடனே வாரியார் சுவாமிகள் வந்து பார்த்திங்கன்னா ஞானத்தின் உச்சியில் இருக்கிறவர் இல்லைங்களா வாரியார் சுவாமிகள். எப்போ முருகப்பெருமான் வந்து ஞானம் கொடுத்துருக்காரு இல்லைங்களா, அந்தளவுக்கு ஞானம் இல்லைங்களா. உடனே என்ன சொல்கிறாரு, கொஞ்சம் கூட தயங்கலை, அந்த பெண்ணோட திருமண பெண்ணோட அப்பாவை கூப்பிட்றாரு. அப்பாவை கூப்பிட்டு, ஏன்பா இன்று இரவு நீங்கள் தூங்குனீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எப்படிப்பா நான் தூங்க முடியும், விடிந்தா கல்யாணம், நைட்டு எப்படி நான் தூங்க முடியும் பொண்ணு கல்யாணத்தை வச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஐயா சொல்கிறாரு. உடனே வாரியார் சுவாமிகள் சொல்கிறாரு, ஒரு பொண்ணை பெற்ற அந்த அப்பாவுக்கு வந்து தூக்கம் இல்லைன்றாரு, தூங்க முடியாதுன்றாரு. விடிஞ்சு கல்யாணத்தை வச்சு எப்படி தூங்குறதுன்னு கேட்குறாரு. என் அப்பா முருகப்பெருமானுக்கு உலகமெல்லாம் குழந்தைங்க, உலகத்தையே கோடிக்கணக்கில் குழந்தைங்கள அப்பாவாக இருக்கிற அப்போ முருகப்பெருமான் எப்படி தூங்குவார்? அவர் தூங்குறதுக்கு எப்படி நேரம் கிடைக்கும்? ஏன்னா நம்மளை பார்த்துக்கிறதா, அவரை கண்காணிக்கிறதா அவர் வேலை. ஏன்னா இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கின்ற மாதிரி இமைப்பொழுதும் நம்மளை வந்து விட்டு அகலமாட்டான் அப்போ முருகப்பெருமான். அவனுக்கு எங்கே தூங்குவான், நான் எப்படி தூங்குவார் அவர் அப்படி சொல்லிட்டு சொன்ன உடனே டப்புன்னு வாயை மூடிடுறாரு எம்ஆர் ராதா. சரிங்களா, அப்போ முருகப்பெருமான் எப்பவுமே நம்மளை வந்து கண்காணிச்சுட்டு நம்ம கூடவே இருக்கிறதாம அவர் வேலை. சரிங்களா, ஏன்னா ஒரு தரம் முருகான்னு சொன்னாலே போதும், ஓடி வந்து நம்மளை வந்து காப்பாற்றுவார். சரிங்களா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.